வாழ்க அன்புடன் வளர்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி த லாஸ் ஆஃப் த ஸ்பிரிட் வேர்ல்ட் ஆன்ம உலகின் விதிகள் என்ற புத்தகத்தினுடைய கருத்தாக்கத்தை தொடர்ந்து நம்ம பார்த்துட்ருக்குறோம். இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் முதல் தடவையாக பார்க்குறீங்க நம்ம சேனலில் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட் அப்படிங்கிற டாப்பிக்கில் போனீங்க அப்படின்னா டாபிக் வைஸ் அங்கே இருக்கும். ஆன்ம உலகின் விதிகள் அப்படின்னு இருக்கும். அதில் நீங்கள் முதல் பாகத்திலிருந்து தொடர்ந்து கேட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தேவையான நிறைய செய்திகள் இங்கே இருக்குது. அதில் நீங்கள் எடுத்து எல்லாத்தையும் பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய மனதையும் நேர்மறையான பாதையில் கூட்டி செல்ல இந்த சேனல் உங்களுக்காக எப்பொழுதும் இருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். இப்போது இரண்டாவது பாகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கேள்வி பதில் அப்படின்றது போயிட்டுருக்கு. அடுத்து இன்றைக்கி விஸ்பி ரத்துக்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, அர்ப்பணிப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பூமியில் கடவுள் மேலே இருக்கக்கூடிய அர்ப்பணிப்பு அப்படிங்கிறது எப்படி வச்சுருக்கீங்க நீங்கள் எல்லாருமே அப்படின்னா, சம்பிரதாயங்கள், சடங்குகள், பூஜைகள் இதெல்லாம் செய்கிறதோடு சேர்த்து வச்சுருக்கீங்க. அப்படி இதெல்லாம் உண்மையிலேயே கடவுளுடைய அர்ப்பணிப்பா, கடவுள்கிட்ட நீங்கள் கொடுக்குற அர்ப்பணிப்பா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. அதுக்கு பேர் சேவையும் கிடையாது. நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த மாதிரி தர்ம காரியங்கள்லாம் செய்கிறதுன்னு சொல்லி பெருசாக விளம்பரப்படுத்தி எல்லா மக்களுக்கும் ஊருக்கெல்லாம் பிரகடனம் பண்ணி அதில் சேனல் டிவியிலெல்லாம் ஒளிபரப்பி இந்த மாதிரி புகழ தேடுறது, இதெல்லாம் கடவுளுடைய உண்மையான அன்பை பெறுவதற்கான வழியானா கண்டிப்பாக இல்லை. அது மாதிரி இது ஒரு உண்மையான சேவையுமாகவும் கருதப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கடவுள் மீதான உங்களுடைய அர்ப்பணிப்பு அப்படிங்கிறது கிடையாதுங்க. அப்போ அது எதில் இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஒருத்தங்களுக்கு உதவுறப்ப எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் அவங்களுக்கு உதவுறதுப்ப தான் உங்களுக்கு உண்மையிலே நீங்கள் கடவுளுக்கான சேவையை செய்கிறீங்க. அப்போ அந்த உதவியை செஞ்சுட்டு நீங்கள் அது எதுக்காக செஞ்சோம் அப்படின்றதோ, இல்லை நான் பெருசாக செஞ்சுட்டேன் அப்படிங்கிற யோசனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது தூய்மையற்றதாக போயிடும். நீங்கள் எந்த நல்ல நீங்கள் செஞ்சுட்டு நற்காரியத்தை பற்றி மறந்துட்டு அடுத்து செய்யப்பட வேண்டியதை பற்றி நீங்கள் எப்பயுமே சிந்திங்க. அதுமாரி நீங்கள் ஒரு நல்ல காரியத்தை செய்கிறப்ப நீங்கள் மகிழ்ச்சியாக உணர்வீங்க. இன்னொருவருடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறப்ப உங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். அப்போ அது இயல்பு தான். ஆனால் அந்த உணர்வு உங்களுக்கு கர்வத்தை உருவாக்கிடும். அதை மட்டும் நீங்கள் அனுமதிச்சிடாதீங்க. ஏன்னா கடவுள் தன்னுடைய வேலையை செய்யப்படுத்துறதுக்காக உங்களை ஒரு கருவியாக அவர் பயன்படுத்தியிருக்கிறாரு. அது குறித்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கடவுள்கிட்ட நன்றி சொல்லணும். ஏன்னா உங்களை அவர் கருவியாக பயன்படுத்திக்கிட்டதுக்காக. அப்போ இந்த நல்ல உணர்வு இருக்கு இல்லையா, மற்றவங்களுக்கு உதவி செய்கிறப்ப கிடைக்கிற அந்த உணர்வு இருக்கு இல்லையா, அது நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. அதை நீங்கள் அதை தொடர்ந்து நீங்கள் அதை பண்ணிகிட்டே இருங்க. அந்த மகிழ்ச்சியான உணர்வில் உங்கள்கிட்ட நீங்கள் அப்படி செய்யாமல் விட்டீங்க அப்படின்னா அது உங்கள்கிட்டேருந்து மறைஞ்சிடும். அதுமாரி ஆன்மீக முன்னேற்றத்தை போல தான் இந்த சேவை அப்படிங்கிறதும் ஒரு முடிவில்லாத சுழற்சி. நீங்கள் உங்கள் வேலை முடிஞ்சிட்டதாக எப்பயுமே நினைக்க வேண்டாம். ஏன்னா நிறைய நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குது. அப்போ நீங்கள் அப்படி சொல்லி உங்களை ஒரு புத்துணர்ச்சியோடு எப்பயுமே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுமாரி நீங்கள் நிறைய வேதனையை அனுபவிக்கிற நீங்களாக இருந்தால் சேவையை மாற்ற முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் செய்யக்கூடிய மிக தன்னலமற்ற காரியம் அதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுமாரி கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பரிசுகளையும் திறமைகளையும் பயன்படுத்துறதுனால உங்களுடைய வேதனையை சேவையாக மாற்ற முடியும். மற்றவங்களுடைய வளர்ச்சிக்காக நீங்கள் உங்களுடைய பரிசை பயன்படுத்துறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கும்னு சொல்கிறாங்க. அதான் முதல் 2 குறிக்கோள் பார்த்தோம் இல்லையா, சுய மேம்பாடும் தன்னலமற்ற சேவை அப்படின்னு பார்த்தோம். இதில் எல்லாருக்குமே பொதுவானது. ஆனால் அந்த 3வது குறிக்கோள் இருக்கு இல்லையா, அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது உங்களோட பரிசோடு தொடர்புடையது. அது என்ன பரிசு அப்படின்னு பார்த்தா, அது நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு பாடுற திறமை இருக்கலாம், அல்லனா ஆடுற திறமை இருக்கலாம், அல்லது நல்லா எழுதக்கூடிய திறமை இருக்கலாம், நல்லா நடிக்கக்கூடிய திறமை இருக்கலாம், இல்லைனா விளையாட்டுகளில் ஒரு திறன் பெற்றக்கூடிய நபராக இருக்கலாம், அல்லது முதியவங்கள்ட்ட நல்லா அன்போடு இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம், ஒரு சின்ன குழந்தைங்களை நம்ம நேசிக்கக்கூடிய நபர்களாகவும், செல்ல பிராணிகளை எல்லாம் வளர்க்கக்கூடிய அந்த மாதிரியான ஒரு அன்பு இதாக இருக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருக்க பரிசு. நீங்கள் ஒரு அற்புதமான சமய கலைஞராக இருக்கலாம், அல்லது தோட்டக்கலைகளில் ஒரு கை தேர்ந்தவரா, தச்சு வேலைகளில் திறன்மிக்கவரா. நிறைய பேர் சொல்லுவாங்க, இவர் வந்தாருன்னா நல்லா பண்ணுவாருங்க, இவர் பேசுனா நல்லா பேசுவாருங்க, அவருடைய பேச்சை எப்பயுமே கேட்டுகிட்டே இருக்கலாங்க, அவருடைய பாட்டை எப்பயுமே கேட்டுகிட்டு இருக்கலாம். இதெல்லாம் என்னென்னா
அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற பரிசு. அப்போ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா பல புண்ணியங்களின் வழியாக அந்த பறவைகளின் வழியாக இதை கிடைச்சிருக்கு உங்களுக்கு. பூமியில் ஒவ்வொரு மனிதர்கிட்டையும் ஒரு பரிசு இருக்குது அப்படிங்கிறத எப்பயுமே வச்சுக்கோங்க. கடவுள் வந்து தன்னுடைய எந்த ஒரு குழந்தையும் தன்னுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் அவர் இங்கே படைக்க மாட்டார் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உங்களுடைய எதிர்மறை நடவடிக்கையில் எப்படி மோசமான கர்மவினையை உருவாக்குதோ அதேமாரி நல்ல செயல்கள் இருக்கு இல்லையா, அதுவும் ஆன்மீக பரிசின் வடிவில் உங்கள்கிட்ட வந்து சேருது. அப்போ வந்து நீங்கள் மன நிறைவையும் மற்றவங்களுக்கு உதவியையும் மற்றவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடியதாகவும் நீங்கள் இருப்பீங்க. இயல்பாகவே ஏதோ ஒன்று நீங்கள் திறமை உள்ளவங்களாக இருப்பீங்க. ஆன்மா வந்து அந்த பரிசை பல பிறவிகளின் ஊடாக உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்போ நீங்கள் அதை மீண்டும் கண்டுபிடிக்கிறீங்க. உங்களுடைய பரிசு எதாக இருந்தாலும் உலக நலனுக்காக நீங்கள் அதை பயன்படுத்தணும். திறமைகள் நிறைய இருந்து அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அதை பணம் சம்பாதிக்கிறதுக்கும் புகழ் சம்பாதிக்கிறதுக்கும் மட்டுமே பயன்படுத்துகிறாங்க. அது வந்து ஒரு நல்ல விஷயமே இல்லை. அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த திறமைகள் அது நாளடைவில் என்ன ஆகும் அப்படின்னா அது இல்லாமலே போய்டும் உங்களுக்கு. அப்போ நேர்மறையான பங்களிப்பாக அது இருக்கட்டும், ஒன்று அப்படி உருவாக்குங்க. புகழ்பெற்ற ஒருவராக இருப்பதற்கு வந்து அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அது ஒரு களமாக நீங்கள் பயன்படுத்துங்க. ஆன்மீக அறிவை பரப்புங்க, மக்கள்கிட்ட இதெல்லாம் கொண்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுமாரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய பரிசை வந்து ஒரு அறிவார்ந்த முறையில் பயன்படுத்தணும். கடவுளுடைய ஒரு கருவியாக இருக்கிறதன் மூலமாக அந்த பரிசு வந்து நீங்கள் மதிப்பு சேர்க்கணும். ஏன்னா நமக்கு இப்படி ஒரு திறமை இருக்குது அப்படின்னா கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு. ஏன் நம்மளால் அதை செய்ய முடியும்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அதை வந்து நம்ம மிக சரியாக செஞ்சு அதை வந்து உண்மையாக நம்ம நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, எங்களுடைய 3வது குறிக்கோள் எது அப்படிங்கிறத நாங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் இயல்பாக எதை நோக்கி கவர்ந்திருக்கப்படுறீங்களோ அது பெரிதும் நேசிக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய 3வது குறிக்கோளாக இருக்கும். நீங்கள் தினமும் ஒரு அலுவலகத்திலேயோ இல்லைன்னா தொழிற்சாலையிலையோ வேலை செஞ்சு உங்கள் வாழ்க்கையை வாழலாம். ஆனால் நீங்கள் எங்கே வேலை செஞ்சாலும் ஒரு நேர்மறையான தாக்கத்தை உருவாக்கக்கூடிய ஒரு வலிமையை பயன்படுத்துங்க. ஒரு நேர்மறையான தாக்கம் அப்படிங்கிறது ஒருத்தங்களுக்கு உத்வேகத்தையும் நல்ல ஒரு உற்சாகத்தையும் சின்ன சின்ன அன்பான காரியங்களையும் அது செய்யக்கூடியதாக இருக்கும். அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கறதாகவும் இருக்கும். அப்போ இது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அது குறித்து கர்வமோ அல்லது பயமோ அல்லது லௌகீக ஆசைகளோ இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய குறிக்கோள்லேருந்து நீங்கள் விலக்கி உங்களுடைய மனம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா உங்களை வந்து வெளியில் அழைச்சிட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணும் வெளிமனம். ஆனால் பூமியில் நீங்கள் ஆன்மீக குறிக்கோளை வந்து நிறைவு செய்யலை அப்படின்னா நீங்கள் எவ்வளவு சாதிச்சிருந்தாலும் சரி உங்களுடைய வாழ்க்கை வீணானதாகவும் உங்களுடைய பயணம் வீணாகவும் போனதாக தான் கருதப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அடுத்தது வந்துன்னா பூமியில் தங்கள் குறிக்கோள் என்னன்னு சில பேருக்கு தெரிந்திருப்பதும் மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கக்கும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குறிக்கோள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல ஆன்மீக நிலையில் இருக்கணும். நீங்கள் தவறான பாதையில் போயிட்டு இருந்தாலோ அல்லது சுய மேம்பாடு அல்லது குறிக்கோள்லேருந்து நீங்கள் அதிக தொலைவில் இருப்பீங்க. அப்போ சேவை பற்றிய கேள்வி அங்கே எழுவது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது விஷயம், உங்களுடைய குறிக்கோள் என்னங்கிறத நீங்கள் உணர்ந்து கொள்வதற்கு உங்களுடைய ஆழ்மனம் திறந்திருக்கணும். நீங்கள் வந்து தர்க்க ரீதியாக செயல்பட்டு உங்கள் உள்ளுணர்வை புறக்கணிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய உண்மையான நோக்கத்திலிருந்து நீங்கள் விலகி ஓடுறீங்க அப்படின்னு அர்த்தம். வெளிமனம் அளவுக்கு அதிகமாக ஆய்வு செஞ்சுமா அது ஒரு தொந்தரவாக உங்களுக்கு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. 3வதாக உங்களுடைய குறிக்கோள் நீங்கள் தயாராக இருக்கும்போது மட்டுமே அது உங்களுக்கு குறிக்கோளாக உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும். அதை வந்து ரொம்ப விரைவாக உங்களுக்கு தெரிய வந்தால் அது உங்களை திணறடிக்கவும் கூடும். உங்களுடைய கர்வம் உங்களை செய்யும். உங்களுடைய குறிக்கோள் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கணும். அதை கையாளுவதற்கு திறம் வந்து உங்கள்கிட்ட இருக்கணுமா. சரிங்களா, அடுத்து 4வது ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய அர்ப்பணிப்பு நிலை மிக முக்கியம். ஆன்மீக பாதையில் பயணிக்க நீங்கள் எவ்வளவு அர்ப்பணிப்பு கொண்டிருக்கிறீங்க அப்படிங்கிறது எப்போதுமே சீராக நடந்து கொள்வதாகவும் ஆன்மீகம் உங்கள் வாழ்வில் ஒரு முன்னுரிமை பெற்றிருப்பதாகவும் இருந்தால் உங்களுடைய உண்மையான நோக்கத்தை நீங்கள் வழிநடத்தப்படுறீங்க. சில சமயங்களில் தங்களுடைய குறிக்கோள்களை புரிந்து கொள்வதற்கு மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய முயற்சிகள் அரைக்குறை மனதோடு செயல்படுறதுனால அவங்களுக்கு அது எந்த விதத்துலையும் தெரியவே முடியறதில்லை. பூமியில் கடவுளுடைய வேலையை செய்வதற்கு ஒரு ஊடகமாக தான் நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. தவறான பாதையை பின்பற்றுறதுனால உங்களையே நீங்கள் மாசுபடுத்துனீங்கன்னா உங்களுடைய குறிக்கோளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பை நீங்கள் நிராகரிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது உங்கள் பரிசை நீங்கள் இழந்து விடுகிறீங்க அப்படின்னு அர்த்தம். நீங்கள் ஒரு தூய்மையற்ற ஊடகமாக இருந்தால் உங்கள் குறிக்கோளுக்கு இட்டு செல்கிறதுக்கு இறுதியில் நீங்கள் அதை நிறைவேற்றுவதற்கும் இந்த ஆய்வில் இருந்து கிடைக்கக்கூடிய வழிகாட்டுதல்களை உங்களால் பெற முடியாமலும் போயிடும். அப்போ ஒவ்வொரு ஆன்மாவும் ஒரு நோக்கத்திற்காக பிறக்குது. ஆனால் நீங்கள் உங்களுடைய
ஆன்மீக பயணத்தை தொடங்கிய பிறகு தான் அந்த நோக்கம் என்ன அப்படிங்கிறதே உங்களுக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த குறிக்கோளை நோக்கி நீங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு நபராக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்னென்ன விஷயங்களை பார்த்துருக்கோம் அப்படின்னா, அர்ப்பணிப்புனா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அர்ப்பணிப்பு அப்படிங்கிறது உண்மையிலேயே கடவுள் நம்மளை அவ்வளோ திறமைகளோட படைச்சிருக்காரு, அவ்வளோ பரிசு கொடுத்துருக்காரு. அதற்கு நாம் நன்றி சொல்லணும். வெறும் சம்பிரதாயங்கள், கடமைகள், சடங்குகள் இது மட்டும்தான் அதோடைய கடவுள் அடைவதற்கான வழியா அப்படின்னா கண்டிப்பாக அது கிடையாது. ஒரு எளிமையான முறையில் நீங்கள் கடவுளை அடையக்கூடிய நபராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த விதத்துலேயும் நீங்கள் அதை ஒரு தவறுதலான ஒரு உள்நோக்கத்தோடு யாருக்கும் உதவி செய்யாதீங்க. அப்படி செஞ்சிங்கன்னா அது சேவையாக கருதப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ரெண்டாவதாக இன்னொரு விஷயம் என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய 3வது குறிக்கோள் எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடிய வழி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது உண்மையிலேயே உங்களுடைய இயல்பு, நீ எதை நோக்கி நீங்கள் உங்களை இழுக்குதோ அழைச்சிட்டு போதோ அதுதான் உங்களுடைய 3வது குறிக்கோள். நீங்கள் எங்கே வேணால் வேலை பார்த்துட்டு இருக்கலாம், ஆனால் உங்களுடைய உண்மையான குறிக்கோள் நோக்கி உங்களுடைய சிந்தை இருக்கும். அதுதான் ஒரு நேர்மறை தாக்கத்தை உங்ககிட்ட ஏற்படுத்தும் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்ததாக பூமியில் நாம் குறிக்கோள் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சிலருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கும் சிலது தெரியாமல் போகிறதுக்கும் காரணம் என்ன அப்படிங்கிறதுல ஒரு 4 பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் இன்றைக்கி பார்த்த விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய உற்றத்தாரோடு பகிர்ந்து கொண்டு நீங்களும் அதை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை மேன்மையடைய செய்யுங்க. ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு இது உங்களுக்கு உதவி செய்யும். இன்றைக்கி வீடியோ இதோடு நம்ம முடிச்சுக்கலாங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவர் உங்கள் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி. நன்றி. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள்.